வணக்கம் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் செஷன் ஆன் ஜோஹோ புக்ஸ். ஸோ என் பேர் கார்த்திக் சந்தீப். நான் ஜோஹோ புக்ஸோட ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு நம்ம இந்த செஷனில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் எண்ட், அதாவது ஒரு நிதியாண்டின் இறுதி நேரத்துலையும் அடுத்த ஒரு புதிய நிதியாண்டோட தொடக்கத்துலையும் உங்கள் ஜோஹோ புக்ஸில் நீங்கள் செய்ய வேண்டிய சில செயல்களும் எங்கள் சைடில் இருந்து நாங்கள் வழங்கக்கூடிய சில டிப்ஸ் என்னங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயர் அண்ட், ஒரு நிதியாண்டோட இறுதி நேரங்கிறது எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு முக்கியமான நேரமாக அமையுது. அந்த நிதியாண்டோட நிறைவில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கணக்கு வைப்பு, ஸ்ட்ரக்சர்ட் அக்கௌண்டிங் மட்டும் இல்லாமல் ஒரு எரர் ஃப்ரீ அக்கௌண்டிங், பிழையில்லாத அக்கௌண்டிங் இருக்குங்கிறத உறுதிப்படுத்துறது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. இப்படி பண்ணுறதன் மூலமாக விதிமுறைகளை பின்பற்றுறது மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற ஒரு புதிய ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு நிதியாண்டுக்கான செயல்பாடுகளை சீரமைச்சு கொடுக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த செஷனில் என்னெல்லாம் பார்க்க போகிறோங்கிறதோட ஒரு சின்ன சுருக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி செஷனுக்கான அஜெண்டா இது தான். இன்றைக்கி செஷனை 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். இயர் அண்ட் க்ளோசிங், ஃபினான்ஷியல் இயர் பிகினிங். ஸோ ஒரு நிதியாண்டோட இறுதியில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுங்கிறதையும், ஒரு புதிய நிதியாண்டோட தொடக்கத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நிதியாண்டோட இறுதியில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுங்கிறதுல முதல்ல நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட். உங்களோட பெறத்தக்க கணக்குகளோட விவரங்களையும் அதோட நிர்வாகத்தை பற்றியும் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் செலுத்த வேண்டிய கணக்குகளோட விவரங்கள், அக்கௌண்ட்ஸ் பேயபிள் மேனேஜ்மெண்ட் பற்றியும் பார்த்துட்டு அதோட நிர்வாகத்தை பற்றியும் பார்க்கலாம். ஸோ உங்களோட விற்பனை மற்றும் கொள்முதல் இது 2 சம்மந்தமாக இருக்க பெறத்தக்க கணக்குகளும் செலுத்த வேண்டிய கணக்குகளும், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் பற்றி பார்த்ததுக்கப்புறமா உங்களோட சரக்கின் மறுமதிப்பீடு, உங்களோட இருப்பின் மறுமதிப்பீடு என்னங்கிறது, ஒரு உங்களோட இன்வென்ட்ரி எப்படி ரீஎவாலுவேட் பண்ணுறது, அதில் நீங்கள் தேவையற்ற பொருட்களை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறத பற்றியும் ரீவேலுவேட்டிங் யுவர் இன்வென்ட்ரிங்கிற பகுதியில் பார்க்கலாம். இதை பார்த்ததுக்கப்புறமா 4ஆவதாக நம்ம பார்க்க போகிறது ரிவ்யூவிங் தி அக்கௌண்ட்ஸ் யூஸ்ட் இன் த டிரான்சாக்ஷன். அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் எந்தெந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் மேற்கொண்டு நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, அந்த அக்கௌண்ட்ஸை என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத நம்ம ரிவ்யூவிங் தி அக்கௌண்ட்ஸ் யூஸ்ட் இன் த டிரான்சாக்ஷன் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ 5ஆவதாக நம்ம பார்க்க போகிறது பேங்க் அக்கௌண்ட் ரிகன்சிலேஷன். அதாவது உங்கள் ஜோஹோ புக்ஸில் இருக்க டிரான்சாக்ஷன்ஸும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க டிரான்சாக்ஷன்ஸ் இது 2ஐயும் கம்பேர் பண்ணி இது 2த்தில் இருக்க வேற்றுமையை அகற்றுறது, ரெக்கன்சைல் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்துட்டு, 6ஆவதாக நீங்கள் கரன்சி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கீங்க அல்லது நீங்கள் மல்டிபிள் கரன்சியில் வெவ்வேறு கரன்சியில் உங்களோட விற்பனை பரிவர்த்தனைகளோ அல்லது சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நிதியாண்டோட இறுதியில் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கொடுத்து அந்த கரன்சி வேல்யூ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களோட ஜோஹோ புக்ஸில் தேவையான இந்த மாற்றங்கள் என்னென்னலாம் நீங்கள் பண்ணணுங்கிறத பார்த்ததுக்கப்புறமா மேற்கொண்டு எந்த வித மாற்றமும் பண்ணாமல் இருக்கிறது, உங்களோட யூசர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாமல் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ண டிரான்சாக்ஷன்ஸில் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி லாக் பண்ணுறதுங்கிறத டிரான்சாக்ஷன் லாக்கிங் பார்ட்டில் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் உங்களோட ஜிஎஸ்டி ஃபைலிங்ஸ் எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்களான்னு என்ஷூர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு, அடுத்ததாக அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரோட உங்களோட ஜோஹோ புக்ஸில் இருக்க அறிக்கைகள், ரிப்போர்ட்ஸை எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணுறது அண்ட் இந்த அறிக்கைகளை உங்கள் உயர் நிர்வாகத்துக்கோ மேலாளருக்கோ எப்படி நீங்கள் அதை ஸ்கெடியூல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு நிதியாண்டோட இறுதியில் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு, அடுத்ததாக ஒரு புதிய நிதியாண்டோட தொடக்கத்தில் நீங்கள் அதை எப்படி சரியான முறையில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸை பற்றி பார்க்கலாம். அதில் 3 முக்கியமான விஷயங்கள்: அப்டேட்டிங் த டிரான்சாக்ஷன் சீரீஸ், உங்களோட ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க பரிவர்த்தனைகளோட அந்த எண்கள், இன்வாய்ஸ் நம்பர் 1, இன்வாய்ஸ் நம்பர் 2, சேல்ஸோட நம்பர் 1. ஸோ இதை எப்படி நீங்கள் புதிய நிதியாண்டுக்கு திருப்பி 1லேருந்து தொடங்கணுங்கிறத பற்றி பார்க்கலாம். பார்த்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டிங் த ப்ராஃபிட்ஸ், அந்த நிதியாண்டோட லாபத்தை எப்படி விநியோகம் செய்கிறது, உங்களுக்கு வெவ்வேறு ஓனர்ஸ் இருக்காங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இதை பார்த்ததுக்கப்புறமா கடைசியாக பட்ஜெட்டுகளை ஒருங்கிணைத்துதல், கான்ஃபிகரிங் யுவர் பட்ஜெட்ஸ், அது எப்படி பண்ணுறதுங்கிறத, அந்த பர்டிகுலர் புதிய ஃபினான்ஷியல் இயருக்கு உங்களோட பட்ஜெட்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தாமதிக்காமல் செஷனுக்குள்ளே போயிடலாம். எந்த ஒரு நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும், ஒரு சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது
விற்பனை மற்றும் கொள்முதல் இது 2 தான் முக்கியமான விஷயங்களாக இருக்குது. இதில் விற்பனை பரிவர்த்தனைகளை எடுத்துக்கிட்டோன்னா, சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, இன்வாய்ஸஸ் க்ரியேட் பண்ணுறது மூலமாக ஒரு முக்கியமான இன்கம்மை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க. அதாவது இன்வாய்ஸஸ் க்ரியேட் பண்ணுறது மூலமாக ஒரு ஒரு முக்கியமான ஒரு வருமானத்துக்கான வழியை வந்து நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க. அதாவது உங்கள் ஜோஹோ புக்ஸில் உங்களோட பெறத்தக்க கணக்குகள், உங்களோட அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுற இன்வாய்ஸஸின் அடிப்படையில் தான் கணக்கிடப்படுது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது சில நேரங்களில் நீங்கள் இன்வாய்ஸஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை உங்கள் வாடிக்கையாளருக்கு அனுப்ப மறந்து உங்கள் ஜோஹோ புக்ஸில் வெறும் டிராஃப்ட் ஸ்டேட்டஸ்லேயே வச்சுருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பரிவர்த்தனையோட விவரங்கள், இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸோட இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களோட இன்வாய்ஸஸ் மாடியூல்குள்ளே போயிட்டிங்கன்னா ஆல் இன்வாய்ஸஸ் பக்கத்தில் இந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணி டிராஃப்ட்டுங்கிற ஃபில்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஜோஹோ புக்ஸில் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் வாடிக்கையாளருக்கு அனுப்பாமல் வச்சுருக்க இன்வாய்ஸஸ் எல்லாமே வரிசைப்படுத்தி காட்டப்படும். ஸோ இந்த இன்வாய்ஸஸை நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸை ஓப்பன் பண்ணி மார்க் ஆஸ் சென்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்வாய்ஸஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட சேல்ஸ் ஆர்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பர்டிகுலர் சேல்ஸ் ஆர்டரை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அது உங்கள் கஸ்டமருக்கு அனுப்பி அந்த கஸ்டமர் அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அதை நீங்கள் இன்னும் இன்வாய்ஸ் பண்ணாமல் அல்லது இன்வாய்ஸ் பண்ண மறந்து நீங்கள் அதை விட்டுருந்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்க சேல்ஸ் ஆர்டர்ஸின் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ சேல்ஸ் ஆர்டர்ஸ் மாடியூல்குள்ளே போயிட்டு ஆல் சேல்ஸ் ஆர்டர்ஸ் பக்கத்தில் இருக்க ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம்டுங்கிறத கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட கன்ஃபார்ம்டு சேல்ஸ் ஆர்டர்ஸ், எந்தெந்த சேல்ஸ் ஆர்டர்ஸை நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு அனுப்பி அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ, எதெல்லாம் இன்னும் முழுசாக இன்வாய்ஸ் ஆகாமல் இருக்கோ அதெல்லாம் கன்ஃபார்ம் சேல்ஸ் ஆர்டர்ஸ் பகுதியில் வரிசைப்படுத்தி காட்டப்படும். ஸோ இதில் தேவையான சேல்ஸ் ஆர்டர்ஸை நீங்கள் பரிசீலித்து மறுபடியும் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதை கன்வெர்ட் டு இன்வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணினீங்கன்னா பண்ணணுன்னா கன்வெர்ட் டு இன்வாய்ஸோ அல்லது ஒரு ஷிப்மெண்ட், ஒரு பேக்கேஜஸ், ஒரு இன்ஸ்டன்ட் இன்வாய்ஸாக வேணும்னா அதுக்கு க்ரியேட் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி தேவையான விருப்பத்தை தேர்வு செஞ்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ சேல்ஸ் ஆர்டர்ஸ் பற்றி பார்த்தோம், இன்வாய்ஸஸ் பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களோட எஸ்டிமேட்ஸ், கோட்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக கன்சிடர் நான் வந்து வெவ்வேறு ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கான டைம் ஷீட்டை வந்து லாக் பண்ணியிருக்கேன். பட் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு டைம் ஷீட்டை வந்து நான் இன்னும் பில் பண்ணாமல், அதை பில் பண்ண மறந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, டைம் ஷீட்ஸ் மாடியூலில் நீங்கள் அப்ரூவ்டு டைம், அதாவது நீங்கள் லாகின் பண்ண டைம் ஷீட்ஸ் எதெல்லாம் அப்ரூவ் ஆகிருக்கோ அது அப்ரூவ்டும் இருந்துட்டு அது இன்னும் அன்பில்டாக இருக்குங்கிற பட்சத்தில் பில்லிங் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு அன்பில்டுன்னு காட்டும். ஸோ இதில் நீங்கள் வந்து தேவையான இதை உங்களோட டைம் ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு இன்வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மார்க் ஆஸ் இன்வாய்ஸ்டோ அல்லது க்ரியேட் இன்வாய்ஸோ கொடுத்து நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பதிவு பண்ணியிருக்க பரிவர்த்தனைகளை சரி பார்த்துருக்கோம். அதாவது ஆல்ரெடி நம்ம ஜோஹோ புக்ஸில் இன்வாய்ஸஸோ சேல்ஸ் ஆர்டர்ஸோ க்ரியேட் பண்ணி நம்ம அதை இன்வாய்ஸ் பண்ணாமல் வச்சுருந்ததோ அல்லது அந்த பரிவர்த்தனையோட முழு இதை நம்ம முடிக்காமல் வச்சுருந்தது பெண்டிங்கில் இருக்க டிரான்சாக்ஷன்ஸை என்ன பண்ணலாங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக இது கூட தொடர்புடைய பேமெண்ட் பற்றின விவரங்கள், இந்த டிரான்சாக்ஷன்ஸோட பேமெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வாடிக்கையாளர்கிட்டேருந்து நிலுவையிலிருந்து நீங்கள் பெற வேண்டிய தொகை, அதாவது உங்களோட அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், ஒரு இன்வாய்ஸை நீங்கள் உங்கள் வாடிக்கையாளருக்கு க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த இன்வாய்ஸ்க்கான முழு தொகை இன்னும் உங்களை வந்து சேர்ந்தடையலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த வாடிக்கையாளருக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு இன்வாய்ஸ் இருக்குது, ஓவர் டியூ பை 8 days. இப்போ இன்வாய்ஸை கஸ்டமருக்கு அனுப்பி டியூ டேட்டை தாண்டி 8 நாள் ஆகிடுச்சு. இந்த கஸ்டமருக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் இந்த இன்வாய்ஸை பற்றி நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸை ஓப்பன் பண்ணி ரிமைண்டர்ஸ் ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் சென்ட் இமெயில் ஆர் சென்ட் ஆஸ் வாட்ஸ்அப் மெசேஜ், இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எந்த முறை வேணுமோ அந்த வசதியான முறையை தேர்வு செஞ்சு அனுப்பிக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு வாடிக்கையாளர் வந்து முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற இன்வாய்ஸ்க்கான அட்வான்ஸ் தொகையை நீங்கள் பெற்றுட்டீங்க. ஆனால் இந்த அட்வான்ஸை வந்து இன்னும் அந்த இன்வாய்ஸ் மேலே அப்ளை பண்ணாமல் அதை அப்படியே பேலன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி அதை நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களோட ரிப்போர்ட் செக்ஷனில் போயிட்டு கஸ்டமர் பேலன்சஸ் சம்மரி, ரிசீவபிள் ஹெட்டர் கீழே இருக்க கஸ்டமர் பேலன்சஸ் சம்மரி ரிப்போர்ட்டை தேர்வு செஞ்சுக்கிட்டு
இதை கஸ்டமைஸ் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறமா ஷோ ஆர் ஹைட் காலம் செக்ஷனில் அன்யூஸ்டு அட்வான்ஸ் பேமெண்ட், கிரெடிட் நோட் பேலன்ஸ், பேஸ் கரன்சி, அல்லது இப்போ கிரெடிட் நீங்கள் ஒரு ஃபாரின் கரன்சியில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, கிரெடிட் நோட் பேலன்ஸ் எஃப்சிவையும் வேணும்னா அதை தேவையான அந்த காலத்தை அவைலபிள் காலம்ஸ்லேருந்து செலக்டட் காலம்ஸ்க்கு மூவ் பண்ணிவிட்டு ரன் ரிப்போர்ட் கொடுக்கறதன் மூலமாக நீங்கள் அட்வான்ஸாக வாங்கி இன்னும் எவ்வளோ இன்வாய்ஸஸ் மேலே அப்ளை பண்ணாமல் இருக்கீங்கிற விவரங்களையும், ஒரு கிரெடிட் நோட்டாக இருக்கிறத அதோட பேலன்சஸ் இன்னும் எவ்வளோ பாக்கி இருக்குது, இன்னும் இன்வாய்ஸஸ் மேலே எவ்வளோ அப்ளை பண்ணாமல் பாக்கி இருக்குங்கிற விவரங்களையும் இந்த கஸ்டமர் பேலன்சஸ் சம்மரி ரிப்போர்ட் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் சில சமயங்களில் ஒரு சில இன்வாய்ஸஸ் ரொம்ப நாளாக பேமெண்ட் பண்ணாமல் நிலுவையில் இருக்குது, அல்லது நீங்கள் ஒரு வாடிக்கையாளர்கிட்ட இனிமேல் நீங்கள் விற்பனை செய்ய போகிறதில்ல, நிலுவையில் இருக்க தொகையை வந்து தள்ளுபடி பண்ணணும், ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல இப்போ அந்த இன்வாய்ஸ் எவ்வளோ நாளாக இன்னும் அதுக்கான பேமெண்ட் வராமல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை நம்ம ரைட் ஆஃப் பண்ணலாமா இல்லை என்ன, அதை எப்படி ப்ரொசீட் பண்ணலாங்கிற முடிவை வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இந்த விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதே ரிசீவபிள் ஹெட்டரில் ஏஆர் ஏஜிங் டீட்டெயில்ஸுங்கிற ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி எந்த டியூரேஷன் வேணுமோ இந்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா திஸ் இயருங்கிறத செலக்ட் பண்ணி ரன் ரிப்போர்ட் கொடுக்கறதன் மூலமாக இந்த நாள் வரைக்கும், இந்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் எந்தெந்த இன்வாய்ஸஸ் இன்னும் அதுக்கான முழு தொகை வராமல் இருக்குது, அது டியூ டேட் தாண்டி எவ்வளோ நாள் போச்சு அப்படிங்கிறத ஏஜ் அப்படிங்கிற காலத்துக்கு கீழே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வாய்ஸ் வந்து 362 நாளாக பேமெண்ட் வராமல் இருக்குது. இனிமேட்லேருந்து இந்த வாடிக்கையாளரோட நான் தொழில் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு இதை நான் தள்ளுபடி பண்ணாலோ, அல்லது இந்த ஒரு பர்டிகுலர் இன்வாய்ஸை மட்டும் நீங்கள் அந்த வாடிக்கையாளருக்கு ரைட் ஆஃப் பண்ணணும், இதை நீங்கள் தள்ளுபடி பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, அந்த பர்டிகுலர் எந்த இன்வாய்ஸ் வேணுமோ அதை தேர்வு செஞ்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ரெக்கார்ட் பேமெண்ட் பக்கத்தில் இருக்கிற ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஆஃப்னு கொடுத்ததுக்கப்புறமா இங்கே இதுக்கான என்ன காரணம், இது இனிமேல் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா பேட் டெட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ரைட் ஆஃப் பண்ணுறதன் மூலமாக இந்த இன்வாய்ஸஸ் வந்து ரைட் ஆஃப் ஆகிடும். அங்கே நீங்கள் என்ன ரீசன் கொடுத்தாலும் இந்த இடத்துல இது ட்ராக் ஆகிற அக்கௌண்ட் வந்து பேட் டெட் அக்கௌண்ட். பேட் டெட் வந்து உங்களோட எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்வாய்ஸ் வராதுங்கிற கணக்குக்குள்ளே போயிடும். இதுவரை நம்மளோட விற்பனை பரிவர்த்தனைகள், சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸில் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்ததான் நம்மளோட பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ், கொள்முதல் பரிவர்த்தனைகளில் என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு கொள்முதல் டிரான்சாக்ஷன், ஒரு பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறது வந்து ஒரு பில்ஸாவோ அல்லது ஒரு எக்ஸ்பென்ஸாவோ க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. சில சமயங்களில் உங்கள் வெண்டார் உங்களுக்கான பில்லை வந்து உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் அதை ஒரு டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணிவிட்டு ஆனால் அதை ஒரு பில்லாக கன்வெர்ட் பண்ண மறந்துருப்பீங்க. இந்த மாதிரி இருக்க விவரங்களை நீங்கள் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட பில்ஸ் செக்ஷனில் வந்ததுக்கப்புறமா அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட் எதெல்லாம் இன்னும் பில்லாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்குங்கிறது லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் தேவையான பில்லை கன்வெர்ட் டு பில், அதை நீங்கள் ஒரு பில்லாக தேவையான டாக்குமெண்ட்டை ஒரு பில்லாக க்ரியேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதை கன்வெர்ட் டு பில் கொடுத்து நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் இதை நீங்கள் டேரெக்டாக பில்ஸ் மாடியூல்லே க்ரியேட் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் பில்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் பில்லை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக எப்படி நம்ம ஒரு சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸில் அட்வான்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் இருந்ததோ அதே மாதிரி உங்களோட பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ்லேயும் அட்வான்சஸ் அண்ட் கிரெடிட்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்தை வந்து எப்படி நம்ம ஒரு சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு கஸ்டமர் பேலன்சஸ் சம்மரி ரிப்போர்ட்டில் வந்து நம்ம போய் செக் பண்ணணுமோ அதே மாதிரி உங்களோட நீங்கள் செலுத்த வேண்டிய விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வெண்டார் பேலன்சஸ் சம்மரி இந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதே மாதிரி கஸ்டமைஸ் ரிப்போர்ட் கொடுத்தப்புறம் ஷோ ஆர் ஹைட் காலம்ஸில் உங்களுக்கு தேவையான காலம் அவைலபிள் காலம்ஸ்லேருந்து செலக்டட் காலம்க்கு மூவ் பண்ணிக்கோங்க. இங்கே எனக்கு எவ்வளோ அட்வான்ஸ் வந்து இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கேன், எவ்வளோ கிரெடிட்ஸ் வந்து இன்னும் வெண்டார்கிட்டேருந்து பேலன்ஸ் இருக்குது, பில்லில் அப்ளை பண்ணாமல் இருக்குங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவைலபிள் காலம்ஸ்லேருந்து இந்த 2 காலமை செலக்டட் காலம்க்கு மூவ் பண்ணி ரன் ரிப்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்கறது மூலமாக எவ்வளோ இன்னும் அட்வான்ஸ் வந்து நான் வெண்டாருக்கு பண்ணிவிட்டு ஆனால் இன்னும் அது பில்லோடு அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்குங்கிற விவரங்களையும், வெண்டார் எனக்கு எவ்வளோ கிரெடிட்ஸ் வழங்கியிருக்காரு அதை இன்னும் நான் எந்த பில் மேலெலாம் யூட்டிலைஸ் பண்ணாமல் இன்னும் அதில் எவ்வளோ பாக்கி இருக்குங்கிற விவரங்களை வந்து அவைலபிள் கிரெடிட்ஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களோட கொள்முதல் மற்றும் விற்பனை பரிவர்த்தனைகளில் நீங்கள் செய்ய முடிஞ்ச சில சேஞ்சஸ் என்னங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் வராத கணக்குகளை எப்படி சரி பண்ணணுங்கிறத பற்றியும் பார்த்தோம்.
சரக்கின் மறுமதிப்பீடு செய்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் 2 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளோட எண்ணிக்கையில் வந்து இந்த நிதியாண்டில் வந்து ஒரு 5 பொருள், அந்த பொருளோட 5 குவான்டிட்டி வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ நான் அதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சினாரியோவை பற்றி பார்ப்போம். அடுத்தது, என்கிட்ட அந்த ஒரு பொருளோட குவான்டிட்டியில் எண்ணிக்கை விதத்தில் எந்த வித மாற்றமும் இல்லை, ஆனால் அந்த பொருளோட மதிப்பில், அந்த பொருளோட வேல்யூவில் வந்து ஏற்றமோ இறக்கமோ இருக்குது. இதை நான் எப்படி அப்டேட் பண்ணுறது? இந்த 2 சினாரியோவை பற்றியும் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நீங்கள் வச்சுருக்க பொருட்களோட விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ரிப்போர்ட் செக்ஷனில் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் சம்மரி ரிப்போர்ட் செக் பண்ணுறதன் மூலமாக ஒரு பர்டிகுலர் பொருளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும், அதுக்கான மதிப்பு எவ்வளோங்கிறதையும் இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்கிட்ட அந்த பொருட்களோட எண்ணிக்கையில் சில மாற்றங்கள் வருது. இதை நான் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐட்டம்ஸ் செக்ஷனில் இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஆட் நியூ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறமா அதை தேவையான காரணம் என்ன, இப்போ என்கிட்ட 5 பொருள் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணதுக்காக நான் டேமேஜ் குட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே அது எந்த பொருள், இப்போ என்கிட்ட ஐஃபோன் 14 எடுத்துக்கிட்டோன்னா 35 குவான்டிட்டி என்கிட்ட இருக்குது. இப்போ இந்த 35 குவான்டிட்டியில் ஒரு 5 பொருள் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அதை 30ன்னு மாற்றிட்டு கன்வெர்ட் டு அட்ஜஸ்டட் கொடுக்கறது மூலமாக இந்த 30 என்னோடய இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் சம்மரி ரிப்போர்ட்டில் அப்டேட் ஆகிடும். இல்லை, இப்போ இந்த பொருட்களை வந்து நான் ரீஎவேலுவேட் பண்ணியிருந்தேன், அதில் ஏதோ ஒரு தவறில் 35 பொருட்கள் இல்லை, என்கிட்ட 37 பொருட்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது பொருட்களோட எண்ணிக்கையில் குறையில்லை, பொருட்களோட எண்ணிக்கையில் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னா ரீசனில் வந்து நீங்கள் ஸ்டாக் டேக்கிங் ரிசல்ட்ஸோ அல்லது இன்வென்ட்ரி ரீஎவேலுவேஷனோ தேவையான காரணத்தை, உங்களுக்கு தேவையான விருப்பமான காரணத்தை தேர்வு செஞ்சுட்டு இந்த இடத்துல அது என்ன குவான்டிட்டி, இப்போ புதுசாக உங்ககிட்ட ரீவேலுவேட் பண்ணும் போது என்ன குவான்டிட்டி இருக்குங்கிறத என்டர் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு அட்ஜஸ்டட் கொடுக்கறது மூலமாக உங்களோட இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த சேஞ்சஸை வந்து உங்களோட இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் சம்மரி ரிப்போர்ட்டை நீங்கள் திருப்பி செக் பண்ணும்போது இன்றைக்கான தேதியில் வந்து அந்த பர்டிகுலர் பொருட்களோட எண்ணிக்கை வந்து ஏற்றமோ இறக்கமோ நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதன் அடிப்படையில் அப்டேட் ஆகிடும். ஸோ அடுத்ததாக, இப்போ இந்த பொருட்களோட எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் இந்த பொருட்களின் மதிப்பில் வந்து ஒரு சின்ன குறைவு இருக்குது. போன வருஷத்துக்கு அந்த பொருட்களோட மதிப்பு இவ்வளோ இருந்தது, இப்போ அந்த பொருட்களோட மதிப்பு குறைஞ்சிருச்சு. இதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னா, அதே இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஆட் நியூ கொடுத்ததுக்கப்புறமா மோட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறத தேர்வு செஞ்சுக்கோங்க. பொருட்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் ஏற்றமோ இறக்கமோ இருந்தால் குவான்டிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டும், பொருட்களின் மதிப்பில் ஏற்றமோ இறக்கமோ இருந்தால் வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறத தேர்வு செஞ்சு தேவையான காரணத்தை தேர்வு செஞ்சு எந்த பர்டிகுலர் ஐட்டம் வேணுமோ, இப்போ ஐஃபோன் 14ஓட என்னோடய டோட்டல் மதிப்பு வந்து 8,78,428 இருக்குது. இப்போ அதை நான் ரீவேலுவேட் பண்ணும்போது அது 7,40,000 தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா சேஞ்ச்டு வேல்யூ என்னங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு அட்ஜஸ்டட் கொடுக்கறது மூலமாக அந்த பொருட்களோட மதிப்புக்கான மாற்றம் வந்து உங்களோட இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் சம்மரி ரிப்போர்ட்டில் வந்து அப்டேட் ஆகிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, என்கிட்ட வந்து இந்த நிதியாண்டில் வந்து சில பொருட்கள் இருந்தது. அந்த பொருட்களுக்கு நான் கொள்முதலும் பண்ணலை, அதை வந்து விற்பனையும் பண்ணலை. அந்த பொருட்கள் இனிமேல் எனக்கு தேவையும் இல்லை. அதாவது அந்த ஐட்டம் வந்து நான் மேற்கொண்டு என்னோடய தொழிலுக்கு வந்து அந்த பிஸ்னஸ்க்கு வந்து அந்த ஐட்டம் தேவையில்லை, இப்போ நான் இருக்கிற ஐட்டம்ஸோடு அதை மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐட்டம் செக்ஷனுக்குள்ளே போய் எந்த பர்டிகுலர் ஐட்டமை இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல, அந்த பர்டிகுலர் ஐட்டமை வந்து இன்ஆக்டிவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐட்டமை தேர்வு செஞ்சதுக்கப்புறமா மோர் ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிவிட்டு மார்க் ஆஸ் இன்ஆக்டிவ் கொடுக்கறது மூலமாக அந்த பர்டிகுலர் ஐட்டம் வந்து இன்ஆக்டிவாக மார்க் ஆகிடும். ஸோ உங்களோட சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் என்ன பண்ண முடியும்னு பார்த்தோம், பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் என்ன பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்ததாக உங்களோட ஐட்டம்ஸில் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியும், அந்த பொருட்களின் அடிப்படையிலையோ மதிப்பின் அடிப்படையிலையோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்த்தோம். 4வதாக நம்ம பார்க்க போகிறது ரிவ்யூவிங் தி அக்கௌண்ட்ஸ் யூஸ்ட் இன் த டிரான்சாக்ஷன். ஸோ இதுக்காக
ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இந்த பர்டிகுலர் நிதியாண்டில் நான் சில அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். இனிமேல் அந்த அக்கௌண்ட்டை வந்து நான் ஆக்டிவாக வச்சுருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, அதை நான் இன்ஆக்டிவாக மார்க் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லோன் லெண்ட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் வந்து நான் இன்ஆக்டிவாக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருந்த அக்கௌண்ட் மேற்கொண்டு நான் அதை யூஸ் பண்ண போகிறதே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி இன்ஆக்டிவாக மார்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இன்ஆக்டிவாக மார்க் பண்ணுறது மூலமாக இந்த அக்கௌண்ட் மேற்கொண்டு உங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுற பேஜில் வந்து இது காட்டாது. அடுத்ததாக ஒரு சின்ன தவறுனால நான் வந்து வேறு ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு ட்ரான்சாக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு தப்பான அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்னால் ஒரு அக்கௌண்ட்டாக ஒரு பரிவர்த்தனையாக போய் எடிட் செஞ்சு ஒரு ட்ரான்சாக்ஷனாக எடிட் பண்ணி என்னால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதை நான் பல்க் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பல்க் அப்டேட்டுங்கிற ஃபீச்சரில் இந்த பேஜில் ஃபில்டர் அண்ட் பல்க் அப்டேட்டுன்னு கொடுக்கும்பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் அந்த அக்கௌண்ட்டை நான் அசோசியேட் பண்ணிட்டு இருக்கேன் தவறா அப்படின்னு நினச்சி இந்த வருஷத்துக்கான அந்த அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் நான் வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேட் ரேஞ்சை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சர்ச்ன்னு கொடுக்கறது மூலமாக என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் அந்த அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் லிஸ்ட் ஆகும். இதில் தேவையான ட்ரான்சாக்ஷன்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அப்டேட் கொடுத்துட்டு அதை எந்த புதிய இப்போ நான் ஒரு அதர் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அதை மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த தேவையான அக்கௌண்ட் என்னங்கிறத தேர்வு செஞ்சுட்டு ரீப்ளேஸ் கொடுக்கறதன் மூலமாக அந்த அக்கௌண்ட்டில் இருக்க ட்ரான்சாக்ஷன்ஸ் இப்போ ஸ்டேட்டஸ் இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குது. அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு மாறிடும். 5வதாக இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்க் அக்கௌண்ட் ரெக்கன்சிலேஷன். அதாவது உங்கள் ஜோஹோ புக்ஸில் இருக்க ட்ரான்சாக்ஷன்ஸும் உங்களோட பேங்க்கில் இருக்க ட்ரான்சாக்ஷன்ஸும் கம்பேர் பண்ணி அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் எப்படி என்ஷோர் பண்ணிக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக பேங்கிங் ஹெட்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு பேங்க் வச்சுருக்கேன், ஹெச்எஸ்பிசி ஒரு ஐசிஐசிஐ. ஸோ நான் அந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நான் இன்னும் அந்த ட்ரான்சாக்ஷனை என்னோடய பேங்க் ட்ரான்சாக்ஷனை ஜோஹோ புக்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ஆனால் இன்னும் ஜோஹோ புக்ஸில் இருக்க ட்ரான்சாக்ஷனோட அதை நான் மேட்ச் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஆர் கேட்டகரைஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களோட அன்கேட்டகரைஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் டேப்பில் வியூ ஆகும். இதில் தேவையான ட்ரான்சாக்ஷன்ஸை கிளிக் பண்ணி மேட்ச் பண்ணுறதோ அல்லது கேட்டகரைஸ் பண்ணுறதோ நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இருக்க அன்கேட்டகரைஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் இருக்க எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் மேட்ச் ஆர் கேட்டகரைஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கன்சைல் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபீச்சர், அதாவது உங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஒரு தடவையும் நீங்களே மேட்ச் ஆர் கேட்டகரைஸ் பண்ண முடியாது. எனக்கு ஏதாவது ஒரு அடிப்படையில் நான் ஒரு க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், அதன் அடிப்படையில் அந்த ட்ரான்சாக்ஷன் ரெக்கக்னைஸ் ஆகணும் அல்லது ஆட்டோ மேட்ச் ஆகணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி இங்கே மேனேஜ் ட்ரான்சாக்ஷன் ரூல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷன் ரூலை வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரில் வர பேமெண்ட்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன், அது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ரான்சாக்ஷன் அல்லது அது வந்து ஒரு பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன். இதை எப்படி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணலான்னா அதுக்கான ரூல் என்னங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை செலக்ட் பண்ணி அது என்னங்கிறத செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்னன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் ஆஸ் அதை வந்து நீங்கள் என்ன ட்ரான்சாக்ஷனாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. டெபாசிட்ஸ்னால் வந்து கஸ்டமர் அட்வான்ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதர் இன்கம்ஸ் அல்லது என்னோட ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா நீங்கள் அதை வித்ட்ராவெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு எக்ஸ்பென்ஸ் எந்த தேவையான எக்ஸ்பென்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறது மூலமாக அந்த ட்ரான்சாக்ஷன் ரூல் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க ட்ரான்சாக்ஷன் ரூலின் அடிப்படையில் நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோ ரெக்கக்னைஸ் ஆகி என்ன ட்ரான்சாக்ஷனுங்கிறதோட மேட்ச் ஆகும். ஸோ நீங்கள் மேட்ச் ஆர் கேட்டகரைஸ் செஞ்சதுக்கப்புறமா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் உங்களோட ஜோஹோ புக்ஸ் அக்கௌண்ட்டையும் ரெக்கன்சைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரெக்கன்சைல் அக்கௌண்ட்டுங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபினான்ஷியல் இயர் அண்ட் ஃபுல்லாகவே இருக்க எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸையும் நான் ரெக்கன்சைல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரெக்கன்சைல் நவ்வுன்னு கொடுத்ததுக்கப்புறமா இங்கே ஸ்டார்ட் டேட், இந்த ஸ்டார்ட் டேட் என்னங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த ஃபுல் ஃபினான்ஷியல் இயரே சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய க்ளோசிங் பேலன்ஸ் என்னங்கிறத நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் ரெக்கன்சிலேஷன் கொடுக்கறது மூலமாக இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் இங்கே இருக்க எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட
கிளியர்ட் அமௌண்ட்டும் உங்களோட க்ளோசிங் பேலன்ஸும் ஒன்றா இருக்குங்கிற பட்சத்தில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைங்கிற மாதிரி இருந்ததுன்னா ரெக்கன்சைல் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க் ட்ரான்சாக்ஷனை விட்டுருக்கீங்களா, இல்லை ஜோஹோ புக்ஸில் அந்த ட்ரான்சாக்ஷனை க்ரியேட் பண்ணாமல் விட்டுருக்கீங்களாங்கிறத செக் பண்ணி உங்களோட எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் மேட்ச் அண்ட் கேட்டகரைஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை ரெக்கன்சைல் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ட்ரான்சாக்ஷன் லாக்கிங். அதாவது இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ஜோஹோ புக்ஸில் உங்களோட இருக்க எல்லா பரிவர்த்தனைகளையும் நீங்கள் பரிசீலித்து பார்த்தாச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு. மேற்கொண்டு எந்த சேஞ்சஸையும் நான் எந்த யூஸரையும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ட்ரான்சாக்ஷன்ஸை லாக் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்டன்ட் ஹெட்டர் கீழே இருக்க ட்ரான்சாக்ஷன் லாக்கிங்குள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இதை வந்து நான் 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரிச்சிருக்கோம். சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ், என்னோட விற்பனை பரிவர்த்தனைகளில் மட்டும் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா சேல்ஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது கொள்முதல் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வெரிஃபை பண்ணிட்டேன், இன்னும் நான் என்னோடய விற்பனை பரிவர்த்தனைகளை வெரிஃபை பண்ணலை, ஸோ பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் இப்போ நான் பண்ணிட்டேன், இதை மட்டும் எனக்கு இப்போ லாக் பண்ணிக்கணும் அப்படின்னா பர்ச்சேசஸ் மாடியூலை மட்டும் செப்பரேட்டாக லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாடியூலை மட்டும் செப்பரேட்டாக லாக் பண்ணுறதுனாலும் அதை தேர்வு செஞ்சு லாக் பண்ணிக்கலாம். அல்லது நான் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டேன், இந்த பர்டிகுலர் நிதியாண்டு வரைக்கும் இருக்கிற எந்த ட்ரான்சாக்ஷன்ஸ்லேயும் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்விட்ச் டு லாக் ஆல் ட்ரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல லாக்குங்கிறத செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எந்த டேட்டில் வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன ரீசன் அப்படிங்கிறத என்டர் பண்ணிவிட்டு லாக்குன்னு கொடுக்கறது மூலமாக அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே லாக் ஆகிடும். இதை உங்களுக்கு அன்லாக் பண்ணணும், நான் சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னா அது பார்ஷியலாக கம்ப்ளீட்லி மொத்தமாகவே அன்லாக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட மாடியூலில் பண்ணோன்னா அன்லாக் பார்ஷியலி கொடுத்துட்டு அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ரெக்கன்சைல் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக உங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸை எப்படி லாக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒன்று, உங்களோட ஜிஎஸ்டி ஃபைலிங். ஸோ இதுக்காக உங்களோட ஜிஎஸ்டி ஃபைலிங் டேப்குள்ளே போயிட்டு அந்த பர்டிகுலர் ஜிஎஸ்டிஎன் நம்பரை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா வியூ ரிட்டர்ன்ஸ் கொடுத்து உங்களோட எல்லா ரிட்டர்ன்ஸ் ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் 2B அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3B இது 3மே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் டிசம்பர் வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன், இன்னும் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் நான் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரிட்டர்ன்ஸ் ஓப்பன் பண்ணி மார்க் as கம்ப்ளீட்டட் ஆர் மார்க் as ஃபைல் கொடுத்து அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸும் நீங்கள் ஃபைல் பண்ணதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் இயர் அண்ட் இந்த நிதியாண்டோட முடிவில் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்ஸில் எந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களோட உயர் நிர்வாகத்துக்கோ அல்லது உங்களோட மேனேஜருக்கோ நீங்கள் அதை ஸ்கெடியூல் பண்ணணும், ஸ்டேக் ஹோல்டருக்கு ஸ்கெடியூல் பண்ணணுங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஸ்கெடியூல்னு இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இமெயில் ரெசிபியன்ஸ் யார் வேணுமோ அவங்கள சூஸ் பண்ணிக்கிட்டு அதை உங்களுக்கு தேவையான ஃபார்மேட் PDF ஒரு XLS தேவையான ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் வந்து அதை உங்களுக்கு ஸ்கெடியூல் பண்ணணும், என்ன டைமிங்கில், டியூரேஷன் என்ன ஃப்ரீக்வன்சியில், எவ்ரி வீக் எனக்கு அது வேணும் அல்லது மந்த் ஆன் மந்த் வந்து எனக்கு அது ஒரு மாதமும் அவங்களுக்கு அது போகணுன்னு நினச்சிங்கன்னா தேவையான ஃப்ரீக்வன்சியை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுக்கும்போது அந்த ரிப்போர்ட் வந்து ஸ்கெடியூல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் மட்டும் இல்லாமல் வேறு சில மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்ஸ் உங்களோட சேல்ஸ் டீம் வந்து நான் வந்து என்னோடய இன்வாய்ஸஸ் எல்லாத்தையும் இன்வாய்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஸ்கெடியூல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஆர் ஏஜிங் டீட்டெயில்ஸுக்குள்ளே போயிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு உங்கள் சேல்ஸ் டீமோட ரெசிபியன்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கெடியூலை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ரிப்போர்ட்ஸையும் நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரீவியஸ் பீரியட்ஸோட நம்ம கம்பேர் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை நான் ஜென்ரேட் பண்ணி பார்க்குறேன். பார்த்ததுக்கப்புறமா அதை லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸோடு நான் அதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணி கஸ்டமைஸ் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறமா கம்பேரிட்டர் ஃபீல்டில் உங்களுக்கு கம்பேர் வித் ப்ரீவியஸ் இயர்ஸ் வேணும்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆகும், அல்லது ஒரு மந்தோட தான் செக் பண்ணணும்னா ப்ரீவியஸ் பீரியட்ஸ் எந்த டைமுக்கு நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸோடு செக் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட்லேருந்து ஓல்டஸ்ட்டுக்கு வேணுங்கிற ப்ரிஃபரன்ஸ் வேணும்னா அதை சூஸ் பண்ணிவிட்டு ரன் ரிப்போர்ட் கொடுக்கறது மூலமாக
அந்த ரிப்போர்ட் உங்களோட ப்ரீவியஸ் பீரியட்ஸோட கம்பேர் பண்ணி அந்த வேல்யூஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் கரன்சி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருந்தாலோ அல்லது நீங்கள் வெவ்வேறு கரன்சியில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் உங்கள் வாடிக்கையாளருக்கோ விற்பனையாளருக்கோ நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ நீங்கள் அதுக்காக ஒரு பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து ஒரு இயர் எண்டில் ரீஇன்ஸ்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்ஸ் பேயபிள்ஸ் அண்ட் ரிசீவபிள்ஸ் வந்து ரீஎவாலுவேட் ஆகி ஒரு பேலன்ஸ் காட்டணும். உங்களோட பெறத்தக்க கணக்குகளும் நீங்கள் செலுத்த வேண்டிய கணக்குகளும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சு அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சு கேல்குலேட் ஆகிட்டு வரணுங்கிறதுக்காக பாஸ் பண்ணுறது தான் கரன்சி அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இங்கே நான் ஒரு யூஎஸ்டி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு ஒரு வேல்யூ என்டர் பண்ணி அதை வச்சுட்டு என்னோட ஏஆர்என்ஏபியை வந்து நான் ரீவேலுவேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு ஃபினான்ஷியல் இயர் பிகினிங்கில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அப்டேட்டிங் த டிரான்சாக்ஷன் சீரீஸ். டிரான்சாக்ஷன் சீரீஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஒரு நம்பர் இருக்குது. இன்வாய்ஸ் நம்பர் 1, இன்வாய்ஸ் நம்பர் 10, சேல்ஸ் ஆர்டர் நம்பர் 5, இந்த மாதிரி வெவ்வேறு டிரான்சாக்ஷன் நம்பர்ஸ் இருக்குது. இதை செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி கஸ்டமைசேஷன் கீழே டிரான்சாக்ஷன் நம்பர் சீரீஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர் சேஞ்ச் அப்போ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக ஆட் நியூ சீரீஸ் கொடுத்துட்டு இங்கே அங்கே என்ன ப்ரிஃபிக்ஸோ ஸ்டார்டிங் நம்பர் என்ன வேணுமோ எந்த சீரீஸ்க்கு ஒரு பேரும் பிரான்ச்சும் செலக்ட் பண்ணி நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து இது ஒரு பிளேஸ் ஹோல்டராக நான் இன்சர்ட் பண்ணிக்கணும் எவ்ரி இயர் ஒரு பீரியாடிக் பேசிஸில் என்னால் வந்து அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி அதை ஃபினான்ஷியல் இயர் இல்லை உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னவோ சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் பிளேஸ் ஹோல்டர் இங்கே இன்சர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க பீரியட் பேசிஸில் அது ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிட்டு என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பர்லேருந்து ட்ரான்சாக்ஷனுக்கு அது அசோசியேட் ஆகிட்டு வரும். அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூட்டிங் த ப்ராஃபிட்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் நிதியாண்டோட முடிவில் நான் என்னோடய ப்ராஃபிட்ஸை வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கோ ஓனர்ஸ்க்கோ வந்து எப்படி அதை விநியோகம் பண்ண போகிறேன், அதை எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண போகிறேங்கிறத பார்க்கலாம். ஸோ பை டிஃபால்ட் உங்களோட ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்ஸ் வந்து ஜோஹோ புக்ஸில் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் வந்து ட்ராக் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஒரு மேனுவல் ஜேர்னல்ஸ்க்கு போயிட்டிங்கன்னா இங்கே வந்து நான் ஒரு ஜேர்னல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரீடைன்ட் ஏர்னிங்ஸில் இருக்க ப்ராஃபிட்ஸை வந்து ஓனர் ஈக்விட்டி அக்கௌண்ட்டுக்கு ரீடைன்ட் ஏர்னிங்ஸை டெபிட் பண்ணி எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணுமோ அந்த அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணி இந்த ப்ராஃபிட்டை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்படி மேனுவல் ஜேர்னல்ஸ் மூலமாக உங்களோட அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் இருக்க ப்ராஃபிட்ஸை வந்து நீங்கள் உங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கோ ஓனர்ஸ்க்கோ அல்லது நீங்கள் அதை வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணி ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி ஒரு மேனுவல் ஜேர்னலாக நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கான்ஃபிகரிங் த பட்ஜெட்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட்டில் இந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங்க்கு நான் வந்து ஒரு பட்ஜெட் டிசைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் நியூ பட்ஜெட் கொடுத்துட்டு இங்கே அந்த ஃபினான்ஷியல் இயர் என்னங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு பேர் என்டர் பண்ணதுக்கப்புறமா பிரான்ச்சை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸை வந்து நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அசெட், லைபிலிட்டி அண்ட் ஈக்விட்டி அக்கௌண்ட்ஸ் வேணும்னா அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூஸை வந்து நான் என்னோடய ப்ரீவியஸ் இயரோட ஆக்சுவல்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரீஃபில் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆக்சுவல்ஸ் அப்படிங்கிறதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பர்டிகுலர் இயர் வேணுமோ அந்த பர்டிகுலர் இயரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை ப்ரீஃபில்னு கொடுக்கறது மூலமாக அந்த வேல்யூஸ் எல்லாமே இங்கே என்டர் ஆகிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட 2024லேருந்து 2025 இருக்க வேல்யூஸை வந்து ப்ரீஃபில் பண்ணுறேன். ப்ரீஃபில் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்ததாக எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு என்னோடய பிஸ்னஸில் இருக்க பட்ஜெட் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அண்ட் ஆக்சுவல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறதுக்கு வியூ பட்ஜெட்ஸ் வெர்சஸ் ஆக்சுவல்ஸ் கிளிக் பண்ணுறது மூலமாக எனக்கு அதோட இன்சைட் வந்து கிடச்சிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் பட்ஜெட்டில் தான் இருக்குது, இன்னும் பட்ஜெட்ஸ் வந்து பட்ஜெட்டை தாண்டி போகல அப்படிங்கிறது வந்து எனக்கு க்ரீன் கலரில் நெகட்டிவ் சைனில் டிஸ்பிளே ஆகும். அண்ட் என்னோடய ஓவர் பட்ஜெட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அந்த பட்ஜெட் தாண்டி எக்ஸ்பென்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகும். இன்றைக்கான அஜெண்டாவில் 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம இப்போ பார்த்தோம். ஒரு ஃபினான்ஷியல் இயர் எண்டில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணுங்கிறத பார்த்தோம். அதே ஒரு நிதியாண்டு
புதுசாக வர ஒரு ஃபினான்ஷியல் இயரில் என்னெல்லாம் நீங்கள் உங்கள் ஜோஹோ புக்ஸில் அப்டேட் பண்ணணுங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஆர் சப்போர்ட் டீடைல்ஸ். ஸோ இஃப் யூ ஹேவிங் எனி ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆர் queries, you can reach out to support.india@zohobooks.com or you can reach out to our toll-free number 1800-572-6671. I would like to thank you all for joining the session. So have a great day.